வாகனத்துல வர்றாங்க. செய்தனா உமர் இப்னு கத்தாபின் மகன் அப்துல்லா இப்னு உமர். திடீரென்று ஒருவர் நடந்து போறார். அப்படியே வாகனத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இறங்கி போய், எப்ப நீ யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அவர் ஒரு கிராமவாசி, நடந்து போறவர் கிராமவாசி, ஒரு காட்டரபி. நீ யாருப்பா? நீ இன்னாளுடைய மகன் தானேன்னு கேட்டார். ஆமா. என்ன கரெக்டா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் தகப்பனார் எனக்கு தெரியும், உன் தகப்பனார் தெரியும், உன் தகப்பனாரும் எனக்கு எங்க அத்தாவும் நண்பர்கள் அப்படின்னா. அவர் ஆச்சரியப்படுகிறார். நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அன்பு மகனார் அப்துல்லா இப்னு உமர் வாகனத்திலே கடும் வெயிலில் தலையில் வெயில் தாக்கக்கூடாது என்று கனத்த தலப்பாகை வைத்திருக்கிறார். இவரை சந்தித்து கீழே இறங்கி நடந்து போறவரை நலம் விசாரித்து விட்டு, உன்னை எனக்கு தெரியும், இந்நாள் மகன் தானே? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, இந்த வாகனத்தில் நீ இப்போ வெயில் அடிக்குது, நீ நடந்து போகாது. அவர் சொன்னார், என்னங்க இவ்வளவு கடுமையான வெயில், வெயில தாங்க முடியலன்னு பெரிய தலப்பா வச்சிருக்கீங்க, என்ன போய் வாகனத்தில் ஏற சொல்றீங்க? நீ ஏறுப்பா, நீ நடந்து போக கூடாது என்று அவரை வாகனத்தில் ஏறி உட்கார வைத்து அந்த தலப்பாவை கழட்டி அவர் தலையில வச்சிட்டார். ஏன்னா வெயில்ல நீ போகணும், வெயிலில் போகணும். வெயில் உன் தலை உச்சியை தாக்கிவிடக் கூடாது. இந்த தலைப்பாகையும் உனக்கே நான் வைக்கிறேன். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடன் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், அருமையான மாநபியின் அன்பு தோழரே, தாங்கள் நடந்த வீதம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். ஆனாலும் இவ்வளவு கடுமையான வெயிலில் தாங்கள் தலப்பாகையும் எடுத்து கொடுக்க வேண்டுமா, வாகனத்தையும் கொடுத்து விட்டு நடந்து போக வேண்டுமா என்று கேட்டபோது இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்கிறாங்க. அவர் ஒரு கிராமவாசி தானே, ஒரு காட்டரபி தானே, அவங்களுக்கெல்லாம் சில விஷயத்தை தாங்குற சக்தி இருக்கும். காட்டரபிகளை பொறுத்தவரையில வெயில் மழையெல்லாம் தாங்கி பழகி இருப்பாங்க. அவர் ஒரு சாதாரண ஆளு, நீங்க இவ்வளவு பெரிய அளவிற்கு உபகாரம் செய்யணுமா? ஒரே ஒரு வார்த்தையை அவங்க பதிலா சொன்னாங்க, நம்ம எல்லாம் வியக்க வைத்தது. உனக்கு தெரியுமா, இவர் என் தந்தையின் நண்பரின் மகன், இவர் என் தந்தையின் நண்பரின் மகன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அபர்ரல் பர், மனிதன் செய்கிற நன்மைகளிலெல்லாம் மிகச்சிறந்த நன்மை தன் தந்தைக்கு பின்னால் தன் தந்தையின் நண்பர்களை, தன் தந்தை யாரை நேசிப்பாரோ அவர்களை உபகாரத்தோடு நடத்துவது என்றார்கள் நபிகள் நாயகம். எங்க அத்தா மேல நான் பாசம்